எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, நேற்று பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு. அவர் சில திடுக்கிடும் தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியாவில் இதுவரை எல்லாமே தேர்தல் நடைமுறை என்பது ரொம்பவே க்ளீனாக டிரான்ஸ்பரண்டாக நடக்க நம்பிட்டு இருந்தோம். இந்த இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டம் மேலே யாருக்கும் இது வரைக்கும் சந்தேகம் பெருசாக வந்தது கிடையாது. அரசியல்வாதிகள் மேலே அவநம்பிக்கை இருந்தாலும் தேர்தல் மீது யாருக்கும் அவநம்பிக்கை வந்தது கிடையாது. பட் இது எல்லாமே நமக்கு ஒரு சந்தேகத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு தகவல்கள் இது ஷேர் பண்ணாரு. அவர் இந்த ஓட் சோரி, எலெக்ஷன் ஃப்ராட் என்று அவர் தலைப்பிட்டு அவர் சில அலிகேஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் மேலே வைக்கிறாரு. அவர் எலெக்ஷனில் நடந்த சில அந்த ஓட்டர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிபன்சிஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தது தொடர் வெற்றி இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் தொடர் தோல்விகள் இருக்கு. ஒரு கட்டத்தில் மீடியா எல்லாருமே சொல்றதுன்னா, காங்கிரஸ் ஒரு கட்சி தான் ஜெயிக்க வேண்டிய தேர்தலும் தோத்துட்டு இருப்பாங்க, மாறாக பாஜக தோக்க வேண்டிய இடத்துல குறித்து ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு பின்பத்தை ஊடகங்கள்லாம் பாஜக மேல கட்ட வச்சிருந்தாங்க. பட் அந்த பின்பம் எல்லாம் எப்படி வந்தது, எதனால் இந்த வெற்றிகள் வந்ததுலாம் நேற்று ஒரு தகவல்கள் ராகுல் ஷேர் பண்ணாரு. அவர் சொல்லும் போதே சொன்னாரு, எங்களுக்கு இன்னைக்கு நேற்று வந்த சந்தேகம் இல்லைங்க, ரொம்ப நாளா இந்த சந்தேகங்கள் இருக்கு. நாங்க உத்தராகண்ட் ஆகட்டும், 2022 உத்தராகண்ட் தேர்தல் ஆகட்டும், 23 நடந்த மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தேர்தல் ஆகட்டும், இதெல்லாம் நாங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருந்தது. நாங்க களத்துக்கு போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க எங்களால அந்த அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பை உணர முடியுது. மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஓட்டு வேற மாதிரி, ரிசல்ட் வேற மாதிரி வருதுன்றது எனக்கு பல டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. நாங்க பிரச்சாரம் எங்கெங்கெல்லாம் எந்த இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணோமோ அங்க கூட போய் செக் பண்ணோம். நாங்க இங்க எவ்வளவு அந்த ஏரியால இருக்க பூத்துல எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னா, அங்க கூட அவ்வளவு கூட்டம், தன்னிச்சையா வந்த கூட்டம் கூட ஓட்டா மாறல என்றது ஏன்றத புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சந்தேகம் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி எப்போ கிடைக்குதுன்னா, சென்ற ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல். இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பொறுத்த வரைக்கும்னா, நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ ஒரு மோசமான தோல்வி அடையுது. காங்கிரஸ் தலைமையிலான மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி, காங்கிரஸ், சிவசேனா உத்தவ் தாக்கரே, என்சிபி சரத்பவார், இந்த 3 பேர் கூட்டணி பெரிய வெற்றி 30 தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்ச ஒரு அணி 5 மாதங்கள் கடந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் படு தோல்வி அடையுது. இதுல 3 பேர் சேர்த்து வாங்கின ஓட்டு 30 பாராளுமன்ற தொகுதி ஜெயிச்ச அணி 3 பேர் சேர்த்து மொத்தமா 46 சீட் தான், 288 சட்டமன்ற தொகுதியில இருந்து 46 சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது பலருக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. எங்களால எப்படிங்க இந்த இது சாத்தியம் எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ராகுல் காந்தியே சில டேட்டாஸ் எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி நாக்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கு முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் போட்டியிடுற தொகுதியில கிட்டத்தட்ட 29,000 சொச்சம் புது வாக்காளர்கள் அந்த 5 மாதங்கள்ல மட்டுமே ஆட் ஆயிருக்காங்க. ஆனா நீங்க கடந்த 2019 to 24 பார்த்தோம்னா 25,000 கம்மியான ஒரு நியூ ஓட்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துலேயே 20,000 நியூ ஓட்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஆனா 5 மாசத்துல மட்டும் 29,000 நியூ ஓட்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. அது மொத்தமா பாஜகவுக்கு போயிருக்குன்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு எங்களுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாங்க. அப்போ கூட அவர் எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்றாங்க, அவங்க மேல தவறு இருக்குன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு டீட்டெயில்ஸ், எங்களுக்கு ஓட்டர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, பல பூத்துல என்னன்னா ஒரு 5 மணிக்கு மேல திடீர்னு போலிங் சர்ஜ் இருக்கு. 5 மணி ஒரு திடீர்னு 10%, 15% போலிங் சர்ஜ்னு 5 மணிக்கு மேல இருக்கு. இது ஏற்புடையதா இல்லை எங்களுக்கு. அதனால நீங்க அங்க பூத்துல சிசிடிவி ஃபுட்டேஜஸும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். அவர் அப்போ எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட் பண்றாங்க, எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு எங்க ஓட்டர் டீட்டெயில்ஸ், எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கேட்குறாங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓட்டர் டீட்டெயில்ஸுக்கு என்ன சொன்னாங்கன்னா, டீட்டெயில்ஸ் தானே வேணும் உங்களுக்கு, இந்தாங்க ஹார்ட் காப்பின்னு சொல்லி
ஒரு பண்டிலா கொடுத்தாங்க. அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்ற தொகுதின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு இருக்கும். அது 3 லட்சம் ஓட்டுமே இருக்காது. ஓட்டர் டீட்டெயில்ஸுக்கு பேப்பர் ஷீட் கொடுத்தான்னா எப்படி எவ்வளவு பேர் வந்து உட்காந்து செக் பண்ண முடியும்? கரெக்டா இருக்கா, மேட்ச் ஆயிருக்கா, ஒவ்வொரு ஓட்டர் எப்படி பண்ணிருக்க பண்ண முடியும்? அவரும் வந்து இத்தனைக்கு காங்கிரஸ் வந்து அப்பவே இந்த கன்க்ளூஷன் வரல. அவங்க ஒரு தனி குழு மாதிரி அமைக்கிறாங்க. இந்த டிஸ்கிரிபன்சில செக் பண்ணுங்கன்னு. அந்த ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழுவே சொல்றாங்க, எங்களால செக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இவ்வளவு பண்டிலா நீங்க ஷீட் கொடுக்குறீங்க. இதில் நாங்க செக் பண்றது? எங்களால் ஒவ்வொரு லைன் பை லைன் பே பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ எஃபோர்ட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது காங்கிரஸ் தரப்பு வந்து எங்களுக்கு இது ஹார்ட் காப்பி வராங்க, சாஃப்ட் காப்பி கொடுங்க. ஒரு ஓட்டர் டீடைல்ஸோட டிஜிட்டல் டேட்டா வேணும். இப்போ நம்ம தான் டிஜிட்டல் இந்தியா எல்லாமே டிஜிட்டல் மயமா சொல்றோம்ல. இப்போ டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட்னு ஒன்று கொடுங்கன்னு சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நான் கொடுக்க முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. சரி, இதையும் மீறி வந்து பெங்களூர் நாடாளுமன்ற தொகுதியில இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த பெங்களூர்ல கர்நாடகா கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசுன்றதால கவர்மெண்ட் சைடுன்னு கொஞ்சம் ஹெல்ப் நடந்திருக்கு. இவங்க ஒரு பார்லிமெண்ட் சீட்ல, அந்த பார்லிமெண்ட் சீட்ல ஒரு சட்டமன்ற தொகுதி மதேபுரான்ற சட்டமன்ற தொகுதிக்கு செக் பண்ணியிருக்காங்க. அந்த செக் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஷாக்கிங்கா தெரிஞ்சிருக்கு. 1,00,000க்கும் மேற்பட்ட ஃபேக் ஓட்டர்ஸ், அதாவது எக்ஸாக்டா சொன்னா 1,250,000 ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து இந்த ஒரு தொகுதியில அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் ஓட்டர்ஸை வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒரே நேம்ல 2-3 ஓட்டர்ஸ், சிலர் வந்து அந்த தொகுதிகளே ஒரு 2-3 ஓட்டர்ஸ் இருக்காங்க. சில மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு ஓட்டர் ஒன்று பெங்களூர்ல இருக்காங்க. வாரணாசியில இருக்கிற ஓட்டர் ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருக்காரு. இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸே கிட்டத்தட்ட 11,900 ஓட்டர்ஸ் வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இன்வேலிட் அட்ரஸ், அதாவது ஹவுஸ் நம்பர் 0 இப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க. தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியே ஒரு 40,000 ஓட்டர்ஸ் அப்படி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஓட்டரா அவங்க செக் பண்ணி பார்த்து 40,000 ஓட்டர்ஸ் இன்வேலிட் அட்ரஸோட இருக்காங்க. அடுத்து வந்து பல்க் ஓட்டர்ஸ் சேம் அட்ரஸ், அதாவது அவங்க சொல்றாங்க ஒரு ஃபிளாட், ஒரு 2 BHK ஃபிளாட் காட்டுனாங்க. அதுல வந்து அதிகபட்சம் ஒரு 8 பேர் 9 பேர் இருக்கலாம். ஆனா அங்க அந்த ஃபிளாட்ல 80 பேர் இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்கு. இந்த மாதிரி பல அட்ரஸஸ் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 10,500 ஓட்டர்ஸ் கிட்ட இப்படி அந்த மாதிரி இருக்காங்க. பல்க் ஓட்டர்ஸ் சேம் அட்ரஸ், இது ஒரு கேட்டகரி. 4வது ஒரு கேட்டகரினா மிஸ்ஸிங் போட்டோ ஐடி. அதனால நம்ம ஓட்டர் ஐடி பார்த்துருப்போம், எல்லாத்துலயும் போட்டோ எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு சில பட்டிருக்காங்க போட்டோவே இல்லாம ஓட்டர் ஐடிஸ் இருக்கு. அப்படியே போட்டோ இருந்தாலும் இத்தனோன்னு புள்ளி வச்ச மாதிரி ஒரு சின்ன போட்டோ, அதாவது அவங்க அந்த ஓட்டர் ஐடி ஸ்பேஸ்ல அதை ஸ்கேன் பண்ணி அதை ஒரு சின்ன அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு மொத்தமா ஃபுல்லா போட்டோ போடாம இத்தனோன்னு சைஸ்ல போட்டோ போட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட 4,100 ஓட்டர்ஸ் அவங்க இருக்காங்க. மிஸ்ஸிங் போட்டோ அவங்க இதுக்கு தான் கேட்குறாங்க, இந்த ஓட்டர் தான் போட்டாங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்கன்னா அதுவும் ஷேர் பண்ண முடியாதுன்றாங்க. அடுத்து வந்து இன்னொரு செக்ஷன் என்னன்னா ஃபார்ம் 6, அதாவது நம்ம புதுசாக 18 வயசு ஆனவங்கலாம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6 இருக்கும். இதில் வந்து ஓட்டர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா நம்ம வாக்குரிமை கொடுக்க போனோம். ஆனால் இந்த ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி 60 வயசு 70 வயசு ஆட்கள்லாம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃபாரின்ல எங்கேயோ இருந்திருப்போம், 60 வயசு மேலே தான் குடியுரிமை கிடைச்சிருக்கோம், வாங்கியிருப்பீங்க, எல்லாம் சரி. ஆனால் அதே நேம்ல வந்து 2-3 இடத்துல வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபாரின்ல இந்த மாதிரி கிட்டத்தட்ட 33,000 ஓட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து 1,00,000க்கும் மேற்பட்ட ஓட்டு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இருக்கும், பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள. நீங்க அந்த பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட் செலுத்தி பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கும் வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 35,000 தான். 1,00,000 ஓட்டு ஃபேக் ஓட்டர் உள்ள இருக்கு, 35,000. இந்த 35,000 இந்த ஃபேக் ஓட்டர் மட்டும் எலிமினேட் பண்ணியிருந்தேன்னா டிஃபரன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெற்றுக்கலாம். இது பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட் 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. அது 8ல இது ஒரு தொகுதி தான். அது மற்ற 7 தொகுதி பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இந்தியா முழுக்க அதை பார்த்தா இது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கேம் நடக்குது. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் காட்டுங்க, நாங்கள் டிஜிட்டல் இந்தியா தானே, டிஜிட்டல்ல நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், சிம்பிளா செக் பண்ணி சொல்றோம். அது என்ன இதுல இன்னொன்று எங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் காட்டுங்கன்னு. எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சா, இப்போ பீகார்ல வந்து எஸ்ஐஆர்னு ஒரு எக்ஸசைஸ் வந்து,
அதாவது ஓட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணி இன்வாலிட் ஓட்டர்ஸ்ல எடுக்கிறோம்னு சொல்லி யார் எடுக்கிறாங்கன்னா அவங்க இந்த ஸ்லம்ஸ்ல இருக்கவங்க கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அவங்க ஓட்டர் ஐடியில எடுத்துட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஆர் எக்ஸசைஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் வாக்கு எடுத்துருக்காங்க. அதுவும் நீங்க பீகார் மாதிரி ஸ்டேட்ல வந்து இந்தியாவிலே அது வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார். அங்க இருக்கவங்க கிட்ட நெசசரி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இருக்காரு. அதாவது எஸ்ஏஆர் ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ் அதை வந்து அதை யூஸ் பண்ணி கரெக்டா எதிர்கட்சிகள் ஓட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அவங்களே எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்றது கூட இந்த லிஸ்ட் எங்கிட்ட கொடுக்க, எந்த பேசிஸ்ல நீங்க லிஸ்ட் ரெடி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் தேர்தல் ஆணையம் செய்கிறது. அல்லது முறைகேடுகள் செய்யும் போது தேர்தல் ஆணையம் வந்து அது கண்டுக்கிறது கிடையாது, அவங்க கேட்கறது கிடையாது அப்படின்ற ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஓப்பனா சொல்றாரு, நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க, நான் வந்து காலம் மாறும், ஒருவேளை எங்க கையில் அதிகாரம் வந்தா நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு. இது சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பெங்களூர்ல அது சம்பந்தமா போராட்டமும் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு எப்படி இந்த டேட்டா கிடைச்சு, நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி உங்க ஒரு பிரமாண பத்திரம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிங்க, நீங்க முதல்ல எங்க ஓட்டர் லிஸ்ட் கொடுங்க, டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க என்ன இது உங்க சைட் கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும், அது கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்ற பக்கம் இருக்காங்க. ஸோ நம்மளோட இந்திய ஜனநாயகத்தின் மீதே மக்களுக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே கேட்பேன். ஏன்னா நம்ம கட்சி ஆதரவு நிலை வேறுவா இருந்தாலும் நம்ம தேர்தல் மீது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த தேர்தலே இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு இங்க பணம் கொடுக்கறது ஓட்டு போடல நம்ம எலெக்ஷன் பூத்துக்கு முடியல. ஒன்ஸ் நம்ம போடுற ஓட்டு நியாயப்படி தான் உள்ள கணக்க போடுறாங்க அப்படின்னு நம்ம தெரியணும்ல. அதுக்கு வந்து அவங்க தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையை நடத்தணும். அவங்க நேர்மையை நடத்தல, அவங்க மீது ஒரு சில முறைகேடுகளுக்கு நடக்குது அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வரும்போது பொதுமக்கள்லாம் நமக்கே ஒரு சில அச்சம் வருது, நம்ம நாடு எங்கதான் போயிட்டு இருக்குன்றது. நிச்சயமா இதுல வந்து தேர்தல் ஆணையம் வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த ஜனநாயக அமைப்பின் மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளை விட தேர்தல் ஆணையத்தான் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப என்ன நேத்திலிருந்து என்ன பார்த்தோம்னா, அவங்க ராகுல் காந்தி வைத்த அலிகேஷனுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுதோ இல்லையோ, பிஜேபி காரங்களாம் வருஷத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து தப்பு, அவங்க பூனைக்குட்டி வெளில வந்த மாதிரி அவங்க எதுக்கு காலில் சுடு தண்ணி போட்ட மாதிரி குதிக்கிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் இந்த இஷ்யூல மேலும் என்னென்ன நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு வீடியோல இணைவோம்.